டேய் கவின், எல்லாரும் மார்க் வர போற பயத்துல இருக்காங்க. நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ தைரியமா உட்காந்துட்டு இருக்க? ஜெய் ஆஞ்சநேயா. எப்போ என்ன கேட்டாலும் ஏன்டா அவரையே இழுக்கிற? வெயிட், இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. என்னவா இருக்கும்? எல்லாரும் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? திவ்யா 80 out of 100. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஸ்வேதா 85 out of 100. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ராகுல் 35 out of 100. என்ன ஷாக் ஆகி பாக்குற? நீ என்ன எழுதுனியோ அந்த மார்க் தானே வரும். படிக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நல்ல புள்ள மாதிரி நல்லா நடிக்கிறது. ஓ நிலா, எல்லாரும் நிலாவுக்கு கிளாப் பண்ணுங்க. ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் 100. 100 மார்க் வாங்கிட்டாளா? என்னோட அதிகமான மார்க் வாங்கிட்டாளே. இப்போ என்ன பண்றது? கீப் இட் அப் நிலா. இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். ஓகே மேம். ஆஞ்சநேயா, என்ன இது சோதனை? என்னை கைவிட்டுறாத. அவளிட 1 மார்க்காவது நான் அதிகமா இருக்கணும். கவின், இங்க வா. ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. என்னடா இது? எக்ஸாம் பேப்பர்ல ஸ்ரீராம் ஜெயம் எழுதி வச்சிருக்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எதுக்குடா இப்படி எழுதுன? உன்னதான் கேக்குற, வாயை திறந்து பதில் சொல்லு. நான் உனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தனா? எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லா ஸ்ரீராம் ஜெயம் எழுதி வச்சிருக்க. படிச்சதெல்லாம் மறந்து போச்சு மிஸ். அதனாலதான் கடவுள் நம்பிக்கை உள்ள போனேன். கடைசியில ஆஞ்சநேயரை கை விட்டுட்டாரு. நீ ஒழுங்கா படிச்சிருந்தா கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. படிக்காம ஃபுல்லா ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சிருந்தா எப்படி மார்க் வரும்? இங்க பார்க்கவேன், கடவுள் நம்பிக்கை தப்பு இல்ல. ஆனா நீ மார்க் வாங்கணும்னா நீ தான் படிக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோமோ அதுக்கான ஆன்சரை நீ எழுதினா மட்டும்தான் மார்க் வரும். அதுதான் உன் படிப்புக்கான ரிசல்ட். உனக்கு 0 மார்க் தான். குடி. மச்சா, டோன்ட் வரிடா, பி ஹாப்பி. ஐயோ, வடை போச்சே. வடையா? எங்கடா? உளுந்த வடையா மசால் வடையா? ஆ, அப்புறம் கூட கொட்டிக்கோடா. எங்கடா போச்சு வடை? ஐயோ, இவன் வேற தின்றதுலயே இருக்கான். ஆ, ஐயோ, மூஞ்சையும் ஆளையும் பாரு. பாருங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்னு. ஒழுங்கா இந்த கடையும் வேணாம் வேலையும் வேண்டான்னு எங்கேயாவது ஓடி தொலைய வேண்டியதானே? மேடம், இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஓடுற கேஸ் கிடையாது. நாமளாம் விரட்டி விட்டா ஓடுற கேஸு. சீக்கிரத்தில் நான் பண்ணுறேன்.
விஜி, உன் கையில அடிபட்டிருக்குல்ல, எதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க விஜி? இரு, நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல யமுனா, இந்த வேலையை எனக்கு தானே சொல்லியிருக்காங்க. இதை நான் பண்ணலைன்னா அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு? நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. கையில ஏற்கனவே அடிபட்டிருக்கு. இதுல நீ இந்த வேலை எல்லாம் செஞ்சு திரும்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். யமுனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கடையில என்ன பண்ணுவாங்க மேடம்? வேலை தான் செய்வாங்க. நானும் வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். என்ன புத்திசாலித்தனமா பேசறதா நினைப்பா? இது உனக்கு கொடுத்த வேலை இல்ல. நீ போய் வர கஸ்டமரை பாரு. மேடம், விஜயோட கையில அடிபட்டிருக்கு. அவளுக்கு இவ்வளவு ரிஸ்கான வேலையை கொடுத்திருக்கீங்க. இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க வேணும் தானே அவளை வச்சு செய்றீங்க. ஏன் மேடம் இப்படி இருக்கீங்க? யமுனா, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ விடு. இந்த வேலை செய்யறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் பாத்துக்கிறேன். நீ போ. விஜி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்படியே விட்டா அவங்க கொஞ்சம் ஓவரா தான் போவாங்க. உனக்கு ஒண்ணுனா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? நான் இருக்கேன் உனக்கு. உன் ஃப்ரெண்டு நான் உனக்காக எப்பவும் பேசுவேன். என்ன யமுனா, நீயும் இந்த வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? எப்படி? ஃப்ரெண்டுன்னு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஓனர் கிட்ட சொன்னேன் வை, ரெண்டு பேரையும் அட் தி சேம் டைம் வேலையை விட்டு அனுப்பிடுவேன். என்னங்க ஓனர் கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டிட்டு இருக்கீங்களா? போங்க, போய் சொல்லுங்க. ஓனர் கிட்ட சொல்லுவேன்னு சொன்னா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? விஜிக்கு கையில அடிபட்டிருக்கு. அவளால இந்த வேலையை செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு ஃப்ரெண்டா, இந்த கடையில வேலை செய்யற இன்னொரு ஸ்டாஃபா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு?